ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனல்ல இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, அதாவது உங்களோட Facebook அக்கவுண்ட்ட எப்படி வந்து பெர்மனன்ட்டா வந்து டெலீட் பண்றது அப்படின்னு தான் பார்க்க போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முடிஞ்ச வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். Facebook ஓப்பன் பண்ணிட்டு, ஸோ இந்த இடத்துல 3 லைன் இருக்கும். அத கிளிக் பண்ணி உள்ள வந்தீங்கன்னா, உங்களுக்கு Facebook இப்படி தான் இருக்கும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு என்ன பேஜஸ் இருக்கு, உங்களோட இது எல்லாமே இதில வந்து டிஸ்ப்ளே ஆகும். மேல செட்டிங்ஸ் அப்படின்னா கீழ பாருங்க. கீழ ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்துங்க. செட்டிங்ஸ் அண்ட் பிரைவசி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு பார்த்தீங்களா? அந்த செட்டிங்ஸ் அண்ட் பிரைவசி ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் கீழ பார்த்தீங்கன்னா, செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த செட்டிங்ஸ் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்கன்னா பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த இடத்துல மெட்டா அக்கவுண்ட் சென்டர் அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா? இதில ஜஸ்ட் அப்படியே ஏதோ ஒரு இடத்துல வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா, உள்ள என்டர் ஆயிரும். உள்ள என்டர் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல பர்சனல் டீட்டெயில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு பார்த்தீங்களா? ஸோ இது வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களோட உங்களோட இமெயிலு, உங்களோட ஃபோன் நம்பர் எல்லாமே இதில வந்து டிஸ்ப்ளே ஆகும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, அக்கவுண்ட் ஓனர்ஷிப் அண்ட் கண்ட்ரோல்னு இருக்கு பார்த்தீங்களா? ஸோ இத வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும். 2 ஆப்ஷன் வந்து குடுத்துருப்பாங்க. 2 ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா, ஒண்ணு டீஆக்டிவேஷன் ஆர் டெலீஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் குடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல கிளிக் பண்ணிட்டு வந்துருங்க. கிளிக் பண்ணிட்டு உள்ள போனீங்கன்னா, இந்த இடத்துல உங்களோட Facebook அக்கவுண்டும் சப்போஸ் நீங்க Instagramல வந்து லிங்க் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா, அந்த Instagram எல்லாமே இதில வந்து ஷோ ஆகும். ஸோ நீங்க எத வந்து டெலீட் பண்ணணுமோ, Instagram டெலீட் பண்ணணும் அப்படின்னா, இந்த இடத்துல Instagram வந்து செலக்ட் பண்ணீங்க. இல்ல Facebook தான் டெலீட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, அந்த Facebook ஆப்ஷன வந்து டெலீட் பண்ணீங்க. செலக்ட் பண்ணீங்க. செலக்ட் பண்ணிட்டு இந்த இடத்துக்கு உள்ள வந்துட்டீங்கன்னா, இங்க பார்த்தீங்கன்னா டீஆக்டிவேட் அக்கவுண்ட்ன்னு இருக்கும். டெலீட் அக்கவுண்ட்ன்னு 2 ஆப்ஷன் குடுத்துருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, டெலீட் அக்கவுண்ட் இருக்கு பார்த்தீங்களா? ஸோ இத வந்து செலக்ட் பண்ணீங்க. டெலீட் யுவர் அக்கவுண்ட் இஸ் பெர்மனன்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல காட்டுது பார்த்தீங்களா? ஸோ இத வந்து செலக்ட் பண்ணீங்க. செலக்ட் பண்ணிட்டு கன்டின்யூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அத வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இதில நீங்க ஏதாவது பேஜஸ் கிரியேட் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா, அந்த பேஜஸ்லாம் இதில வந்து டிஸ்ப்ளே ஆகும். ஸோ நீங்க எத்தன பேஜஸ் கிரியேட் பண்ணி வச்சிருந்தாலும், அத்தன பேஜஸும் ஷோ ஆகும். ஸோ அதுவும் சேர்ந்து டெலீட் ஆயிரும். ஸோ அதுதான் வந்து இதில வந்து டெலீட் பண்ணுது. ஸோ ஓகேன்னு சொல்லிட்டு கன்டின்யூ குடுத்தீங்கன்னா, இங்க வந்து சில கொஸ்டின்ஸ்லாம் வந்து கேட்கும். ஸோ இதுல வந்து நீங்க இதுல என்ன சப்போஸ் நீங்க உங்க அக்கவுண்ட் ஹேக் ஆயிருச்சு அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இத வந்து செலக்ட் பண்ணீங்க. செலக்ட் பண்ணிட்டு கன்டின்யூ ஆப்ஷன வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும். அக்கவுண்ட் செக்யூரிட்டி ஆன் Facebookன்னு சொல்லிட்டு இத குடுத்துருக்காங்க. இந்த இடத்துல கன்டின்யூ ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த கன்டின்யூ ஆப்ஷன வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தெரியும். நெறைய ஆப்ஷன் குடுத்துருப்பாங்க. உங்களோட இன்ஃபர்மேஷன் வந்து டவுன்லோட் ஆகணுமா? உங்க போஸ்ட் வந்து சேவ் பண்ண போஸ்ட் எல்லாமே வந்து டெலீட் ஆயிரும். இல்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணுமா? அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே குடுத்துருப்பாங்க. இது எல்லாமே ரீட் பண்ணி பாத்துங்க. உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா, அதுலருந்து நீங்க வந்து எடுத்துக்கலாம். சப்போஸ் Facebookல இருந்து உங்களுக்கு ஏதாவது தேவைப்படுது அப்படின்னா, அதுலருந்து எடுத்துக்கலாம். ஸோ அது எதுவுமே தேவையில்ல அப்படின்னா, கீழ கன்டின்யூ ஆப்ஷன் இருக்கு பார்த்தீங்களா? ஸோ இந்த கன்டின்யூ ஆப்ஷன்